வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க். நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்துல திமுகவோட கூட்டணி கட்சிகள்ல திமுக கிட்ட அதிக கோபத்தில் இருக்கிறது யாருன்னு பார்த்தா காங்கிரஸ் தான் தொகுதி பங்கீடு கேட்டு பயங்கரமான கோபத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ் சோடங்கர் இப்போ எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும், அந்த 25 சீட் எங்களுக்கு பத்தாது, எங்களுக்கு இன்னும் எச்சா வேணும், 2021 25 கொடுத்து 18 நாங்க வின் பண்ணோம், அதனால இந்த வாட்டி கொஞ்சம் அதிகமா வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஒருவேளை காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் தான் சண்டை வருமோ, அல்லது தொகுதி கொஞ்சம் எச்சா கொடுத்து கூலிங் பண்ணிடுவாங்களோ, இப்படி போயிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல இப்ப திமுக கிட்ட செம அதிருப்தியா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை. நான் சொல்லக்கூடிய ஆளை நீங்க கேட்டீங்கன்னா நீங்க வாய்ப்பே இல்லைன்றீங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் தான் அவரு தான் நம்ம யாருன்னு பாத்தீங்கன்னா மதிமுக, மத்திய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் வைகோ அவர்கள் தான் இன்னைக்கு செம கோபத்தில் இருக்கிறாரு திமுக மேல. அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? போன 2021 தேர்தல 6 தொகுதிகளை திமுக அள்ளி அப்படியே கையில கொடுத்துச்சு. அந்த 6 தொகுதிகளை கபக்குன்னு வாங்கின நம்ம தலைவரு 4 தொகுதியில ஜெயிச்சு 2 தொகுதியில கோட்டை விட்டாரு. இப்ப அதே வைராக்கியத்தோட போன வாட்டியே நம்மளுக்கு 6 கிடைச்சது, இந்த வாட்டி நம்மளுக்கு 10 கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அகடியா பண்ணிட்டு இருந்தவருக்கு பேரிடி வச்சு அடிச்ச மாதிரி ஒரு செமையான ஒரு நியூஸ் சொல்லிக்கிறாங்க திமுகவுல. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா 4 சீட்டு தரேன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. 4 சீட்டு தரேன்னு சொன்ன உடனே ஐயாவுக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. என்னடா நெஞ்சு அடிக்கிற மாதிரி இருக்குது, ஏன்டா 4 சீட்டு அப்படின்னு கேட்டிருக்காரு. ஐயா உங்களுக்கு 4 சீட்டு தான் கொடுக்க முடியும், என்னையா இப்படி சொல்றீங்க? ஆகா, நான் எவ்வளவு தூரம் வேலை செய்தேன் என்று உங்களுக்கு தெரியுமா? ஆஹா ஓஹோன்னு இருக்கிறாரு. உடனே என்ன பண்ணார்? நடைபயணத்தை போனது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு புக்கா போட்டு இதுவரையிலும் திமுகவுக்கு ஆதரவா பேசுனது எல்லாத்தையுமே ஒரு பெரிய கையேடா எழுதி எல்லாத்தையும் ஸ்டாலின் ஐயா கிட்ட கொடுத்திருக்காரு. இத்தனை போராட்டம் பண்ணிக்கிறேன், திமுகவுக்காக இப்படி பேசியிருக்கிறேன், இத்தனை பேர்த்துக்கிட்ட நான் ஓட்டு கேட்டு கையேந்தி இருக்கிறேன், இப்படியெல்லாம் நலத்திட்டங்கள் நீங்க என்னென்ன செஞ்சாலும் இதுக்கு எல்லாத்துக்கும் தொடர்ந்து முட்டு கொடுத்தது மதிமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாலும் ஒரு பெரிய பேராகிராஃப் ஸ்டேட்மெண்ட்டே எழுதி ஸ்டாலின் ஐயா கிட்ட கொண்டே கொடுத்திருக்காங்க. யாரு? அப்பாவும் பையனும், துரை வைகோ அவர்களும். அதை பார்த்த உடனே அவருக்கு கொஞ்சம் மனசு இறங்கிருச்சு. என்னன்னு பாத்தீங்களா, 4 சீட்டு தானே கேட்டீங்க, 4 சீட்டு தர முடியாது. ஆஹா ஓஹோ பரவாயில்லையே, 4 சீட்டு தரலீன்னா அப்ப எச்சா தர போறீங்களா அப்படி கேட்டிருக்காரு. 4 கிடையாது 3 தான். இத கேட்ட உடனே வைகோ இவருக்கு எது 3 என்னையா சொல்ற, நான் 4வது குடுப்பின்னு எதிர்பார்த்தையா, ஐயோ இப்ப நானே பேசி இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நானே மாணிக்கிட்டனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. கேட்டோடனே அதுவும் நீங்க பம்பரம் சின்னத்துல போட்டிக்கிட்டா 3 இல்ல, பம்பரம் சின்னத்துல போட்டிக்கிட்டா 3 தான் கொடுப்பேன், அதே நீங்க உதயசூரியன் சின்னத்துல போட்டிக்கிட்டதான் 4 கொடுப்பேன். புரியுதா? அதாவது உதயசூரியன் சின்னத்துல நீங்க போட்டிக்கிட்டீங்கன்னா நான் 4 தொகுதிகள் உங்களுக்கு தரேன். முடியாது, நான் பம்பரம் சின்னம், என்னோட பம்பரம் சின்னம் என் சுய சின்னத்துல தான் நான் போட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் 3 தான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் உறுதியா சொல்லிட்டதுனால இப்ப வேற வழி இல்லாம என்னன்னா பண்றதுன்னு சொல்லிட்டு அப்பாவும் பையனும் 2 பேரும் யோசிக்கிறாங்க. அப்ப ராஜ்யசபா சீட்டு அப்படின்னு இருக்கிறாரு. உடனே இந்த புலிகேசி படத்துல ஒண்ணு வரும்ல ஒரு டைலாக், புலவருக்கு பரிசு அப்படின்னு சொல்லுவார்ல, உடனே வடிவேல் இருந்துகிட்டு உதைப்பதற்குள் ஓடிவிடு அப்படிம்பார்ல, அந்த டைலாக் அப்படியே கண் முன்னாடி போகுதுன்னா பாருங்களேன். அப்புறம் சொல்லிட்டு ராஜ்யசபா சீட்டு அப்படின்னு சொல்லிக்காரு. ராஜ்யசபா சீட்டுலாம் கிடையாது, நீ உதயசூரியன்லன்னா 4 சீட்டு இல்ல நீ தானிய பம்பரத்துல தான் நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கால் அடம் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு 3 சீட்டு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வைகோ அவர்களை ஸ்டாலின் அவர்கள் கிட்டத்தட்ட கோபத்தின் உச்சிக்கே கொண்டு போயிட்டாரு. இப்ப வைகோனுடைய ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? இப்படி பண்ணிட்டீங்களே கலைஞரே, ஸ்டாலின் ஐயா அவர்களே, கழுத்துல ஈரத்துண்ட போட்டு கழுத்தறுத்த மாதிரி எங்களை இப்படி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளிட்டாங்களே திமுக காரங்க. எத்தனை இடத்துல நாங்க முட்டு கொடுத்தோம், எத்தனை இடத்துல நீங்க சொன்னதுக்கெல்லாம் ஆமாஞ்சாமி போட்டோம், இப்படி கொண்டாந்து எங்களை கொண்டாந்து நிறுத்திட்டீங்களே ஸ்டாலின் அவர்களே, நாங்க என்னதான் பண்ண போறோம் அடுத்தது? மதிமுகவுக்குன்னு ஒரு பெரிய ஒரு பிம்பம் இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள, நாங்க எங்க சொந்த சின்னத்தை விட்டுட்டு என் பிள்ளைய நான் வளர்த்தாம ஊராம் பிள்ளைக்கு பாலும்
பாலும் பாயாசமும் பன்னீரும், அதாவது வந்து தேனும் பாலும் ஊட்டுன்னு, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க கொடுக்கிற பரிகாரம் இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு மதிமுகவை சேர்ந்த தொண்டர்கள் எல்லாம் துறை வைக்க விட்ட புலம்ப ஆரம்பிச்சுக்கிறாங்க. துறை வைக்க போவன் என்ன பண்ணுவாரு, சரி ஓகே அவர் வந்து என்ன பண்ண போறாருன்னா அடுத்த கட்டம் பாத்துக்கலாம். இந்த 3 சீட்னால அவங்க நிக்கத்தான் போறாங்க, அது வேற விஷயம். பம்பரத்துல என்ன 4 சீட்டு, சாரி நான் திமுக உதயசூரியன் நின்னா 4 சீட்டு, பம்பரத்தில் நின்னா 3 சீட்டு, அதாவது சொந்த கட்சியில் நின்னா 3 சீட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து இப்போதைக்கு வைகோ அவர்கள் செம்ம அதிருப்தியில செம்ம காண்டாயி இப்ப ஸ்டாலின் ஐயா மேல ஒரு கோபத்தில் இருக்காரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க 3 சீட்டு தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்கன்னா, போன வாட்டியே 6, இந்த வாட்டி ஏதோ 10 கொடுப்பேன் இல்லை 8 கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஒரு ஆதரவா எல்லாத்துக்கிட்டையும் பேசி வச்சிருந்தேன். நீங்க பாட்டுக்கு திடீர்னு 3 கொடுத்தீங்கன்னா என்ன தலைவரை அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவங்களே என்ன ஒரு மாதிரியா பார்ப்பாங்க. என்ன தலைவரை எப்படி பண்ணி விட்டீங்கன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து ஒரு மூலையில பேசிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு அவரே பேசிட்டு இருக்கிறதா ஒரு நியூஸ் வருது. சரி ஓகே இருக்கட்டும். வைகோ அவர்களும் வந்து இப்ப வந்து செம கோபத்துல தான் இருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப திடீர்னு கிளி பிடிச்சிருக்கிறது யாருன்னு, கிளின்னா இந்த பறக்கிற கிளி இல்ல, ஒரு கிளி, ஒரு பயம், அடி வயிற்றுல ஒரு கிளி வரும்ல, அந்த பயம் வந்திருக்கிறதுக்கு யாருக்குன்னு பாத்தீங்கன்னா சாட்சாத் நம்ம திருமாவளவன் அண்ணனுக்கு தான் வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா அவரு தான் போய் யோசிக்கிறாரு, என்னடா அது வைகோவுக்கே 3 அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 5 இருக்குமோ, ஒரு 4 இருக்குமோ. போன வாட்டி எத்தனை, ஐயோ 12 தொகுதியா 10 தொகுதியா, அதே எனக்கு மறந்து போச்சு. சரி ஓகே, இப்ப கேட்டு பார்ப்போம். ஒரு விறப்பா வச்சுட்டு போய் கேட்போம். எதுக்கு 2 வாரத்தை விஜய்க்கு ஆதரவா பேசிட்டு அப்புறம் உள்ள போவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா எடுத்தோடனே உள்ள போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டாலின் அவர்கள் நம்மளுக்கு வந்து கதையை முடிச்சு விட்டுருவாரு. ஒரு 2 வாரத்தை விஜய்க்கு ஆதரவா பேசிட்டு, விஜய் மாதிரி ஒரு நல்ல பையன் இல்ல, விஜய் வந்து ஒரு தங்கமான மனுஷன், விஜய்க்காக கொஞ்சம் இறக்கி கூட நம்ம செய்யலாம், விஜய் வந்து அரசியல ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆசை எனக்கும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 உருட்டிட்டு அப்புறமேல உள்ள போனோம்னா தான், தொகுதி கம்மியா கொடுத்தா நீ விஜய் கூட போவியா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு நம்ம கொஞ்சம் தொகுதி அதிகமா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அண்ணன் திருமாவளவன். ஆனா இருந்தாலும் வந்து அவங்க அச்சப்படவே கிடையாது. திருமாவளவனுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கி இருக்காங்க. அது என்னன்னா 7 தான், நம்பர் 7 தான் திருமாவளவனுடைய எண்ணிக்கை. அதுக்கு மேல தாண்டறதா ஐடியாவே கிடையாது. ஆனா இரட்டை இலக்க எண், அதாவது 10க்கு மேல கேட்கறதுக்கு அண்ணன் அவர்களுக்கு ஐடியா வச்சிருக்காரு. அந்த ஐடியாவெல்லாம் செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியும். ஆனா இருந்தாலும் ஒரு நோக்கத்துல விஜய் அவர்களை ஒரு பாராட்டிட்டு கேட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவோட உக்காந்துருக்காரு அண்ணன். அது வரைக்கும் தான் இப்ப கொஞ்சம் கிளி பிடிச்சிருக்கு. இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற இப்ப இவருக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, தேமுதிக ஆல்ரெடி சொல்லியாச்சு எக்ஸ்ட்ரா ஒரு ராஜ்யசபா சீட் உண்டு அப்படின்னு. இப்ப கமல் வந்து கேட்கவே மாட்டாரு. அவருக்கு வந்து ஐயா நீங்க 4 தொகுதி ஒதுக்கி வச்சிருந்தேன், எல்லாரும் வாங்கிட்டு போயிட்டாங்க, இப்ப தொகுதி இல்லையே என்ன பண்ணலாம். அதுவும் சரிதான், எல்லாரும் போட்டியிடட்டும், நான் வேடிக்கை பார்க்கிறேன், இந்த தேர்தல் நான் வேடிக்கை பார்க்கும் தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரீயா விட்டாலும் விட்டுருவார். ஏன்னா அவர் வந்து அப்படி ஒன்றும் பெருசா ஒன்றும் எலெக்ஷன்ல நின்று அரசியலுக்கு வந்து பரப்புரை பண்ற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. அவர் முழுக்க வந்து நடிகர்கள் எல்லாம் கேதர் பண்ணி திமுகவில் நினைக்கிறதுக்கு ஐடியா பண்ணிட்டு இருக்காரு. இந்த சிவகார்த்திகேயனையும் ரஜினிகாந்தையும் 2 பேர்த்தையும் வந்து திமுகவில் எப்படியாவது ஒன்று இணைச்சு படத்தை எடுத்து அவங்க ரசிகர்கள் எல்லாம் திமுக ஓட்டு போட வைக்கிறது தான் அவர் கொடுத்த ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்ட் தான் அவர் புரியா இருக்கார தவிர எலெக்ஷனுக்கு போகலாம், பரப்புரை பண்ணலாம், செயலாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு எண்ணமும் இல்ல, ஒரு ஐடியாவும் இல்ல. மக்கள் நீதி மையம்னு ஒரு கட்சி இருக்குதானே அவருக்கு யாராச்சும் சொன்னாதான் ஞாபகத்துக்கு வருது. அது வரையில வந்து இந்த படத்தை எப்படி எடுக்கலாம், இந்த படத்தை எப்படி எடுக்கலாம், இந்த சீன் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற இன்னும் அவர் சினிமா விட்டே வெளியே வரல. அவர் சினிமா தான் முழுக்க பார்த்துட்டு இருக்காரு. சினிமாவை தாண்டி வரவும் மாட்டார். பிக் பாஸ் வேற அவசரப்பட்டு கை விட்டாரு. இப்போ அது வேற வந்து ஒரு வலுவான போச்சுன்னு சொல்லிட்டு வருத்தத்தோட தான் இருக்காரு. தலைவரும் வருத்தத்தோட தான் இருக்காரு. இப்போ ஒரே ஒரு ஆறுதல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்பன் உதயநிதி தயாரிக்கக்கூடிய ரஜினிகாந்தை வச்சு ஒரு வசூல் வேட்டை ஆடிடலாம். வசூல் வேட்டை ஆடுறதும் இல்லாம ஒரே கல்லுல 4 மங்க அடிச்சிடலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, வசூல் வேட்டை எடுத்துடலாம். 47 வருஷத்துக்கு அப்புறம் ரஜினி கமலை எரிஞ்ச மாதிரி இருக்கும். சொந்த கம்பெனி, அதாவது சொந்த முதலாளி கொஞ்சம் வேலை செஞ்ச மாதிரி இருக்கும். இதன் மூலியமா ரஜினி ரசிகர்கள் இழுத்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு கல்லுல 4 மங்க அடிச்சிட்டு இருக்காரு அண்ணன் கமலஹாசன் அவர்கள். சரி அது இருக்கட்டும். அது போக இன்னும் நிறைய பேருக்கு கிளி பிடிச்சிருக்கு. யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் ஒவ்வொரு கிளியா வெளியே வந்துட்டு இருக்கு. இந்த உதிரி கட்சிகள் எல்லாம் வந்து ஒவ்வொரு சீட்டுக்கு தயாராயிட்டாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் சொல்ல தேவையில்ல. நான் அப்புறமேல் பெரிய வீடியோவை ஒன்று போட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் விலாவரியா சொல்லிடுறேன். இதுவரையிலும் இந்த வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு நன்றி, வணக்கம்.